சமீபத்தில் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சார்பு இயக்கமான விஜில் அப்படிங்கிற ஒரு இயக்கம் பாரதியாரை பற்றி ஒரு விழா ஒன்று நடத்துகிறாங்க. இந்த விழாவில் போய் சீமான் அவர்கள் பேசினது அப்படிங்கிறது பெரிய பரபரப்பாகுது. இது தமிழ் தேசிய கட்சி தானே, அப்போ இந்துத்துவத்துக்கும் இந்திய தேசியத்திற்கும் எதிராக தானே இவங்க வந்து பேசணும். அந்த அமைப்பில் அவங்களுடைய ஆதரவு நடக்கிற ஒரு விழாவில் எப்படி போய் வந்து பேசலாம் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக திராவிட இயக்கங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பாரதியாரை இப்படி சீமான் அவர்கள் பேசினதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த பக்கம் திராவிட இயக்கங்கள் பாரதியாரை குறித்து ரொம்ப கடுமையாக வந்து விமர்சனங்களை வைக்க போகிறாங்க. அதாவது சில பேர் வந்து நல்ல விதமான விமர்சனங்கள் வைப்பாங்க. இந்த இரண்டாம் தர மூன்றாம் தர பேச்சாளர்கள் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பாரதியாரை பற்றி ரொம்ப கேவலமாகவும் பேச போகிறாங்க. இது இந்த பக்கம் இன்னொரு எதிர்வினையும் இதனால் நடக்க போகுது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு சார்பு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்ல ஏற்கனவே இருந்தவர் ஒருத்தர் ஆரம்பித்த அமைப்பு, அதை திமுக அதிமுகளால் ஒரு இலக்கிய அணி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது மாதிரி இந்துத்துவ இயக்கங்களுக்கு இது வந்து ஒரு இலக்கிய அணி மாதிரி செயல்படுது. இதில் ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலம் தான் இந்த அமைப்பு அப்படிங்கிறது சீமானவர்கள் தெரிஞ்சு போய் கலந்துருக்கலாம், தெரியாமலும் போய் கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பாரதியாருடைய பேரன் இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்டாரு. ஆனால் அவர் சீமான் வராரு அப்படின்னு தெரிஞ்சு தான் அவர் வந்து கலந்துக்கிட்டாரு. ஏன்னா சீமான் அவர்கள் அங்கங்கே பாரதியாரை பற்றி உணர்ச்சி பூர்வமாக வந்து பேசுகிறாரு இல்லையா, அதனால் அவரோட கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த நிகழ்வுக்கு வராரு. ஆனால் இது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு சார்பு அமைப்புன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறத அவரே பதிவு பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் அவர் அந்த கூட்டத்துக்கு வந்து தமிழ் தேசிய இயக்கங்களுக்கு ஆதரவாக பேசினதும் இலங்கையில் நடந்த அந்த வீரம் செறிந்த போராட்டத்துக்கு ஆதரவாக பேசியது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. அப்போ பாரதியார் அப்படிங்கிற ஒரு ஆளுமை இருக்குல்ல, இதை வந்து 3 பேருமே தங்கள் பக்கம் ஒரு அரசியலுக்கு வந்து பயன்படுத்தணும்னு பார்க்குறாங்க. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆட்சி பண்ணது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 13ஆவது நூற்றாண்டு வரைக்கும் தான். 13ஆம் நூற்றாண்டிலே பாண்டியர்கள் அழிந்து போகிறார்கள். அதற்கு பிறகு ஆந்திராவிலிருந்து இங்கே வந்த நாயக்கர்கள் ஆட்சி செய்கிறாங்க. இந்த நாயக்க மன்னர்கள் ஆட்சி செய்யும்போது இந்த தெலுங்கு மக்களினுடைய ஆதிக்க சாதிகள் நிறைய பேர் இருப்பாங்க. கம்மவார் நாயுடு, நாயக்கர், ரெட்டியார், இவங்க மாதிரியான ஆதிக்க சாதிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டி கிராமங்களை வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராமணர்கள், வட இந்தியாவில் இருந்த பிராமணர்கள் இஸ்லாமிய ஆட்சி அகற்றேன் அப்படிங்கிற பேரில் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ மன்னர்களாக தெலுங்கு மன்னர்கள் இருக்காங்க, ஆட்சி அதிகாரத்தில் தெலுங்கு ஆதிக்க சாதியினரும் பிராமணர்களும் இருக்கிறாங்க. இப்போ வெள்ளைக்காரர்கள் வந்து ஆட்சியை பிடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளைக்காரனுக்கு செல்லப்பிள்ளையாக பிராமணர்கள் போயிட்டாங்க. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க பார்த்தீங்களா தெலுங்கு ஆதிக்க சாதிக்காரங்க, இவங்க அதிகாரத்தில் கம்மி ஆகிட்டாங்க. எல்லா ஊர்லேயும் கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கிறது, படித்து வந்து அரசாங்க வேலைக்கு போகிறது, கிராமத்தில் வந்து முன்சிப்பாகிறது, இது எல்லாமே வந்து பிராமணர்கள் கைப்பற்றிடுறாங்க. அப்போ ஒரு 700 வருஷமாக ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த தெலுங்கர்கள் அதிகாரம் போனதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புதுவிதமான அரசியலை நீதி கட்சி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து இவங்க பேசுகிறாங்க. என்னென்னா, தமிழ்நாட்டில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் எல்லா சிக்கலுக்கும் பிராமணர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இது உண்மையா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆட்சி பண்ணது யார்? பாண்டியர்கள் அழிஞ்சதுக்கப்புறம் தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளவே இல்லை. இது ஆண்ட பரம்பரை, ஆண்ட ஜாதின்னு அவன் பைத்தியகாரத்தனமாக பேசிகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. யார் ஆட்சி பண்ணதுன்னா, பிராமணர்களும் தெலுங்கு ஆதிக்க சாதிக்காரங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்போ நடந்த தவறுகளுக்கு இவங்க 2 பேரும் தான் பொறுப்பு. ஆனால் தெலுங்குக்காரங்க என்ன பேசுகிறாங்கன்னா, இல்லை எல்லாத்துக்குமே பிராமணர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நீதி கட்சிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பிராமணர்னு ஒருத்தர் இருந்தாலே அவர் தான் வந்து சாதியை உருவாக்குனாரு, அவர் தான் சமூகத்தில் இருந்த பிரச்சனைக்கெலாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, இந்த உண்மையிலேயே இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக கொஞ்சம் பிராமணர்கள் நின்றுப்பாங்க இல்லையா, பிராமணர்களில் நிறைய பேர் சாதிய சிந்தனை கொண்டவர்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி இந்த தமிழ் மண்ணுக்காக வாழ்ந்தவர்களும் உண்டு. தமிழர்களை விட இந்த தமிழ் மண்ணுக்கு நிறைய நன்மை செய்த பிராமணர்கள் உண்டு, போராடியவர்கள் உண்டு. சாதாரணமாக ஒரு சின்ன ஊரில் நிறைய இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் படித்தது பாலையா ஸ்கூல்னு ஒரு பள்ளி, பாலையா பள்ளி. அதை வந்து நிறுவியவர் வந்து ஒரு பிராமணர் தான், முத்துலட்சுமி ரெட்டி. அந்த பள்ளியில் தான் இலவச கல்வி வந்து படித்தாங்க. ஆனால் புத்தகத்தில் பிரகதாம்பாள் ஸ்கூல்னு சொல்லி தப்பாக போட்டிருப்பாங்க. முத அவரை கூட்டிகிட்டு வந்து படிக்க வச்சவர் யார்? ஒரு பிராமணர். நான் படித்தது கிட்டத்தட்ட ஒரு இலவச கல்வி மாதிரி தான். ஒரு 40 ரூபா 50 ரூபா மாதம் வந்து வருஷத்துக்கே ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. எனக்கு வந்து பாடம் நடத்திய ஆசிரியர்களில் பெரும்பாலான ஆள் வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்கள் தான். இப்படி எல்லா ஊர்லேயும் நல்லவங்களும் இருந்து நல்ல விஷயங்கள் இருந்து செஞ்சுருக்காங்க. இப்போ தமிழ் மேலே இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக சூரிய நாராயண சாஸ்திரியார் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பேரை பரிதிமார் கலைஞர்னு மாற்றிக்கிறாரு.
மிகப்பெரிய தமிழ் நூல்களை எல்லாம் வந்து ஓலைச்சுவடிகள்ல இருந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்ததில் ஊவே சாமிநாதையருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதே மாதிரி நாயக்கர் ஆட்சி காலத்தில் தமிழ் இலக்கியமே வந்து அழிஞ்சு போகிற நிலைமையில் இருந்தது. வெறும் பக்தி இலக்கியம் மட்டும்தான் இருந்தது. சமூகத்தை பற்றியோ பொதுமக்கள் வாழ்வியலை பற்றியோ எந்த இலக்கியமும் பதிவு பண்ணல. அந்த காலகட்டத்தில் பாரதி வந்து கவிதையை மழையாக பொழிஞ்சு ஒரு புதிய கவிதை இலக்கணத்தையும் தற்கால தமிழுக்கு வந்து ஒரு வித்தை போட்டது பாரதி. அது மட்டும் இல்லாமல் விடுதலை போராட்டத்தில் மிகப்பெரிய அளவு பங்கு வகித்தவர் பாரதி. இப்படி இந்த மண்ணுக்கு நிறைய பிராமணர்கள் நன்மை செஞ்சுருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஆலய பிரவேசம்னு சொல்கிறாங்களே, அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் கோயிலுக்குள்ளே போக முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது இல்லையா? அதை தமிழ்நாட்டில் எந்த திராவிட இயக்கமும் முன்னெடுக்கலை. பெரியார்னு சொல்கிறாங்க இல்லையா? பெரியார் ஏதாவது ஒரு கோயிலுக்குள்ளே மக்களை கூட்டிகிட்டு போனதாக வரலாறு இருக்கா? தமிழ்நாட்டு கோயிலுக்குள்ளே ஏன் கூட்டிகிட்டு போகல? வரலாற்றில் அந்த பக்கங்கள் பற்றி நமக்கு தெரியலை. ஆனால் முதல் செஞ்சது யார்? வைத்தியநாத ஐயர். அப்போ அவங்க சைட்லேருந்து பிரச்சனை இருந்தால் அந்த சமூகத்திலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க இல்லையா? நல்லது பண்ணியிருக்காங்க இல்லையா? வைத்தியநாத ஐயர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட மக்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னபோது இதே தெலுங்கு ஆட்சியாளர்கள் அந்த ஊரில் இருந்தவங்க இது எப்படி நடக்குது நாங்கள் பார்த்து தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யார் அப்படி சொன்னது? நான் வர்றேன் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி முத்துராமலிங்க தேவர் வந்து வைத்தியநாத ஐயருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி முதல் ஆலய பிரவேச சட்டம் வந்ததற்கு பிறகு மகாத்மா காந்தி முன்னெடுக்க சொல்லி ராஜாஜி வைத்தியநாத ஐயர்கிட்ட சொல்லி இப்படி தான் அது வந்து நடந்திருக்குது. அப்போ இந்த நல்ல விஷயத்த ஒருத்தர் பண்ணார் அப்படின்னா அவருடைய பேர் ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்திருக்கா? இந்த பங்களிப்பு கொடுத்த வைத்தியநாத ஐயரை பற்றி ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருக்காங்களா? அப்போ எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பிராமணர் அப்படிங்கனாலே அவரை வந்து புறக்கணிச்சிடணும். லக்ஷ்மண ஐயர் பள்ளிக்கூடம் கட்டி அவ்வளோ பேரை வந்து படிக்க வச்சார். இப்படி நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து ஐயராக இருந்தால் பாப்பனாக இருந்தாலே அவர் வந்து கெட்டவர், மோசமானவர், அவர் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, அவர் இந்த மண்ணை ஆழக்கூடாது அப்படின்னு திராவிட இயக்கங்கள் பேசியதற்கு பின்னால் ஒரு வரலாறு இருந்தது. அதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா தெலுங்குக்காரங்களுக்கும் பிராமணர்களுக்கும் தமிழ்நாட்டை யார் ஆட்சி பண்ணுறதுங்கிறது சண்டை. இது தமிழர்களுக்கு ஒரு வகையில் அவமானம். ஏன்னா நம்ம ஊரை யார் ஆள்றதுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆட்சிக்கே வர முடியாத ஒரு நிலைமை. அப்போ எதிரணியில் இருக்கக்கூடிய பிராமணர்களை வலுவிழக்க வைக்கிறதுக்கு தெலுங்கர்கள் கொண்டு வந்த ஒரு உக்தியாக இந்த பிராமண துவேஷம் அப்படிங்கிறது வந்து பரப்பப்பட்டது. இதில் நல்ல பிராமணர்கள் இருப்பாங்களே, அவங்க பாதிக்கப்பட்டாங்க. சில பேர்லாம் இருக்காங்க, அவங்களே சாதிக்கு எதிராக பேசுவாங்க. பிராமணிய கருத்தை ஏற்றுக்காத பிராமணர்கள்லாம் உண்டு. அவங்களால முடிஞ்ச சேவைகளை செய்தவர்கள் உண்டு. கொலாடி சண்டைக்கு கூட போகாமல், அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்காம, சமூகத்துக்கு நல்லது பண்ண பல பேர் இருந்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் தமிழர்களை விட நிறையா சேவைகள் செய்த பிராமணர்கள் இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது மரபு ரீதியாக தமிழர்களாக இருக்கிற பிராமணர்களும் உண்டு. தமிழ் பிராமணர்கள், அவங்களுக்கு அதை தவிர எதுவும் தெரியாது. அவங்களாம் நம்ம மண்ணினுடைய மக்கள். சில பேர் வெளியிலேருந்து வந்திருப்பாங்க. அது பிராமணர்களே நிறைய இனம் இருக்குது. இதில் வெளியிலேருந்து வந்தவங்க இந்த மண்ணிலே காலங்காலமாக பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி பிராமணர் அப்படிங்கிற கம்யூனிட்டியில் போய் சேர்ந்தவங்களும் இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் இவங்க சேர்ந்து இந்த அரசியலுக்காக தூத்தும் போது இந்த நல்லவங்கெல்லாம் மனசு கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. என்னடா நம்ம என்னமே நல்லது பண்ணாலும் நல்லது நினைச்சாலும் நமக்கு எந்த இடத்துலையுமே பேர் நம்ம பங்களிப்பே வராலை அப்படிங்கும்போது அவர்களுடைய தியாகமும் பங்களிப்பும் மறைக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு தவறு தானே. அப்போ இந்த இடத்துல பாதிக்கப்பட்டதில் ஒரு பெரிய ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா மகாகவி பாரதி. ஏன்னா பாரதி தான் பெரியாருக்கு முன்னால் பெண்ணுரிமையை குறித்து முதலில் பேசியவர். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை புறந்தள்ளுவோம், இதெல்லாம் அவர் தான் பேசினார். இப்போ பெண்ணை பொறுத்த வரைக்கும் கற்புன்னு சொல்லி அடக்கி வைக்கிறாங்கல்ல, அதை பாரதியார் சொல்கிறார். கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம்னு சொன்னார். கற்பே தப்புன்னு சொல்லலை. இது இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு பெண் ஒரு ஆணோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பெண் வந்து இன்னொருத்தரோட போய் அவரோட பிடிச்சதுன்னா அவரோட உடலுறவு வச்சுட்டு இவரோடே வந்து வாழணும், இது வந்து ஒரு பெண்ணுடைய உரிமை, இதை இந்த புருஷன் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு இதெல்லாம் உண்மையிலே வந்து பைத்தியகாரத்தனமான ஒரு கருத்து. இது மாதிரி யாராவது பண்ண முடியுமா? இது மாதிரி யாராவது பண்ணவங்க இருக்காங்களா? அப்படி உள்ளவங்க மேடையில் வந்து சொல்லுவாங்களா? ஆனால் பாரதி இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக பேச மாட்டார். அவர் வந்து சொல்லுவார், இப்போ ஒருத்தன் பொண்டாட்டின்னு ஒருத்தனோட ஓடி போயிட்டா அப்படின்னு வந்து பாரதியார்கிட்ட சொன்னாங்களாம். பாரதியார் சொன்னாராம், இவனுக்கு அவளுடைய ஆசைகள் புரியலை, எண்ணங்கள் புரியலை, அவன் ஒழுங்காக வச்சுக்கல, அவனோட போயிட்டா சரிதானே அப்படின்னு சொன்னாராம். அதாவது ஒருத்தன் நல்லா பார்த்துக்கிற ஒரு ஆணுக்கு தான் நீ கற்போட இருக்கணும் அப்படிங்கிறதான் பாரதியாருடைய கருத்து. அதில் சொல்லுவார், பேணும் ஒரு ஆண்மகனின் காதலினை வேண்டி என்றோ பெண் மக்கள் கற்பு நிலை பிறழுகின்றார், காணுகின்ற காட்சியெல்லாம் மறைவில் வைத்து உலகோர் கற்பு என்று கதைக்கின்றாரே அப்படின்னு பேசினார். பேணக்கூடிய ஒரு ஆணுக்காக தாண்டா பெண் வந்து கற்பு இல்லாமல் போகிறா, அது தெரியாமல் நீ ஒழுங்காக வச்சுக்காதவனுக்கு எதுக்கடா அவள் கற்போட இருக்கணும்? இது பெண் உரிமை. நீ இவனோட இருந்துட்டு இன்னொருத்தனோட போய் வாழ்ந்துட்டு மறுபடியும் இவனோட அம்மா அப்போ நீ எதுவும் சொல்லக்கூடாது, இது பேரா பெண் உரிமை, இது பைத்தியகாரத்தனமான பெண் உரிமை. இப்படி பெண் உரிமை குறித்து முதல்ல பாரதி தான் பேசுகிறாரு. சாதியை எதிர்த்து பாரதி தான் முதல்ல பேசுகிறார்.
என்ன சொல்கிறாரு, பாப்பா பாட்டில் சொல்லுவார் இல்லையா, சாதிகள் இல்லை அடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். மேலோர்னா யார், அவன் அந்த ஜாதியில் பிறந்துட்டான் அதனால் அவன் மேலோர் அப்படின்னு சொல்ல முடியாது. நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள், அன்பு இருந்தால் அவன் வந்து மேல் ஜாதி. இதை முதல்ல பேசியவர் யார், பாரதி. மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசியவர் பாரதி தான். அஞ்சி அஞ்சி சாவார், இவர் கண்டு அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே, வஞ்சனை பேய்கள் என்பார் அந்த மரத்தில் என்பார் இந்த குளத்தில் என்பார், எண்ணி பயப்படுவார் அப்படின்னு சொல்லுவான். பேய் இருக்கு அந்த குளத்தில் இருக்கு அந்த மரத்தில் இருக்குன்னு பேசாத என்று முதலில் பேசியவர் பாரதி. இப்படி இந்த புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாம் பாரதி முதல்ல சொன்னார் இல்லையா. இந்த பாரதியை ஏன் திராவிட இயக்கங்கள் தூக்கி கொண்டாடலை அப்படின்னு சொன்னால், பெரியார் தமிழ் சமூகத்திற்கு நிறைய பங்களிப்பு செய்த ஒரு தலைவர், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் திராவிட இயக்கம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பெரியார் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து ஒரு பிராண்டாக மாற்றணும் அப்படின்னா எல்லாமே பெரியார் தான் செஞ்சார், எல்லாமே பெரியாரால் தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. பெரியாரும் செய்திருக்கிறார், அவர் மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்கார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவரை வந்து ஒரு பிராண்டாக அவங்க வந்து மாற்றும் போது இவர் பேசிய கருத்தை அதுக்கு முன்னாடி ஒருத்தங்க பேசியிருந்தாங்க அப்படிங்கிறத வெளியே சொல்லிட்டா இப்போ முதல்ல பேசினவருக்கு தானே வலிமை அதிகம். அப்போ அந்த இடத்துல பாரதி வந்து பேசலை அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து மறுக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே பாரதி பாடிடுறாரு, எத்தனையோ இடத்துல தமிழ்நாடுன்னு சொல்கிறாரு. அப்போ பாரதியார் தான் முதல்ல தமிழ்நாட்டுக்கு பேர் வச்சவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்போ பாரதியாரை தூக்கி பிடிச்சா திராவிட இயக்கங்கள் வச்சிருக்கிற பல பிராண்டு வந்து உடையும். ஸோ அதனால் இவங்க என்ன பண்ண அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா, இவங்களுக்கெல்லாம் வருத்தப்படுவாங்க இல்லையா. அதாவது பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொள்ளாத பாரதி மாதிரி இந்த மண்ணுக்கு சேவையாற்றிய எவ்வளவோ பேர் இருக்காங்க இல்லையா, பாரதியாருடைய ஃபாலோவர்ஸ்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா. இப்போ இவங்களுக்குலாம் ஒரு வேதனை இருக்கும், என்னடா அது இந்த மாதிரியான மனிதர்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் இல்லை, இவங்க பங்களிப்பு தியாகத்துக்கு வந்து ஒரு மரியாதையே இல்லையா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் இல்லையா. இதை இந்துத்துவ இயக்கங்கள் தங்களுக்கு பயன்படுத்தி கொள்ள முயற்சி பண்ணுறாங்க. அவங்களும் அரசியல் பண்ணுவாங்கள்ல, அப்போ அவங்க தூக்கி பிடிக்கும்போது அவங்க பக்கம் போக வாய்ப்பு இருக்கா இல்லையா. இப்போ இந்த ஓட்டுக்களை தன்வயப்படுத்துவதற்காகத்தான் சீமான் அந்த மேடைக்கு வந்து போகிறார். இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதுரியமான ஒரு அரசியல் நிகழ்வாகவே நான் பார்க்கிறேன். ஏன்னா பிராமணருங்கிறதுக்காகவே ஒரு நல்ல பிராமணர்களையும் திராவிட இயக்கம் ஒதுக்குதுச்சுன்னா அவங்க வேறு வழியெல்லாம் பிஜேபிக்கு தானே போவாங்க. அவங்கெல்லாம் தமிழ் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நின்னவங்க தானே, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க நல்லது செஞ்சுருக்காங்க இல்லையா. அப்போ அந்த பங்களிப்பு முழுவதையும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தனக்காக பயன்படுத்தி கொள்ளும் இல்லையா. அதனால் அங்கே போய் பாரதியாரை வாழ்த்தி பேசியதோடு இல்லாமல் பிரபாகரனுடைய தலைவர் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. ஏன்டா அவரை கூப்பிட்டோன்னு சொல்லி அவங்களே நினச்சிக்கிட்டு இருக்காங்களாம். நன்றால் பாரதியை பேசாது மறைத்து நிராகரிக்கிறவர்களை நாங்கள் நிராகரிப்போம். அப்போ எந்த இடத்துக்கு போனாலும் தன் கொள்கையை பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. ஆகா பாரதியாரை கையில் எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி இப்போ திராவிட இயக்கங்களும் இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. பாரதியார் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்காரு, பாரதியார் அந்த இடத்துல இந்து மதத்தை வந்து பேசியிருக்காரு, இந்துஸ்தானத்தை பற்றி பேசியிருக்காரு, அவர் தமிழ் தேசியவாதியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெரியார் பாரதியார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெரியாரும் சில இடத்தில் தன்னுடைய மொழியை குறித்து அவர் வந்து ஆதரவாக பேசியிருக்கார், தன்னுடைய இனத்துக்கு தன்னுடைய சாதிக்கு ஒரு சில இடத்துல ஆதரவாக பேசியிருக்கிறார். அப்போ அதுக்காக பெரியாருடைய பங்களிப்பு மொத்தத்தையும் மறுத்தர முடியுமா? அதே மாதிரி பாரதியாரும் தன்னுடைய சாதிக்கு சில இடத்துல ஆதரவாக பேசியிருப்பார். அன்னைக்கு விடுதலை போராட்டம் நடந்ததுனால இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு ஒரு தேசபக்தி சார்ந்து பாரதியார் வந்து பாடியிருப்பார். அதற்காக அவர் தமிழுக்காக பேசியதை, தமிழ் மொழிக்கு அவர் செய்த பங்களிப்பை மறுக்கலாமா? இப்போ பெரியார் ஒரு சில இடத்துல அப்படி பண்ணாருங்கிறக்க பெரியாரை மறுக்க முடியாதுல்ல, அதே மாதிரி பாரதியும் மறுக்க முடியாது. இப்போ சீமானவர்கள் இந்த நகர்வு வச்சிருக்கிறதுனால இப்படிப்பட்ட வாக்குகள் குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு 10-15 லட்சம் வாக்குகளாவது இருக்கும். அது வந்ததுன்னா அது பெரிய விஷயம் தானே. அது அந்த வகையில் ஒரு நகர்வாக அது அமைந்திருக்கிறது. இது ஆர்எஸ்எஸும் இது யோசிக்குது, என்னடா இது நமக்கு சப்போர்ட்டர்ஸாக இருந்தவங்க பாரதியாருக்குன்னு சொல்லி இருக்கிற ஓட்டுகள் எல்லாம் சீமான் பக்கம் போயிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் திராவிட இயக்கங்கள் இதற்கு அவங்க வந்து அவங்களும் அவங்களுடைய அரசியலை விட மாட்டாங்க. இவங்க 2 பேரும் இவங்க அரசியலை செய்யும்போது அவங்க அரசியலை விட மாட்டாங்க, அவங்களும் வந்து எதிர்வினை ஆற்றுவாங்க. இப்போ பாரதியாருங்கிற பிம்பத்தை எவ்வளவு மட்டுப்படுத்த முடியுமோ மட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பாரதியார் குறித்து நிறைய விமர்சனங்களை வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதாவது சீமானவர்கள் அந்த மேடையில் வந்து இது வந்து அரசியல் அப்படிங்கிறத தாண்டி உண்மையிலே பாரதியார் வந்து அவர் நேசிக்கக்கூடியவர், பல இடத்துல அவர் வந்து கோட் பண்ணி பேசியிருக்காரு, அந்த உணர்வு புரிஞ்சுது, அதை வந்து ரொம்ப அட்மையர் பண்ணார் பாரதியாருடைய பேரன். இந்த மாதிரியான அற்புதங்கள்லாம் நடந்தது. இந்த வாக்குகள் வந்து இப்போ இந்திய தேசியத்துக்கு போப்பதா தமிழ் தேசியத்துக்கு போப்பதா அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக ஆர்எஸ்எஸ் மேடையில் விஜில் மேடையில் சீமான் அவர்கள் போய் பேசினதில் அதை ஒட்டி நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறது இதுதான். இதனுடைய வரலாறையும் நான் சொல்லியிருக்கேன், அதை இப்போ எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். இதனுடைய விளைவாக இந்த ஓட்டுகள் யாருக்கு போக போகுது, திராவிட இயக்கங்கள் எப்படி எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதையும் நம்ம முன் வச்சிருக்கோம். அந்த வகையில் இது சம்பந்தமான விஷயங்களை நான் ஓரளவுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் மேடையில் விஜில் மேடையில்
சீமானவர்கள் பாரதியார் குறித்து உணர்ச்சி பூர்வமாக பேசினார் இல்லையா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்களுடைய விமர்சனங்கள் என்ன, கீழே கமெண்ட் நடுவில் போடுங்க. மறுபடியும் இன்னொரு காணொலியில் இன்னொரு தலைப்பில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.